இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். நாம் எல்லோரும் ஒரு காலத்துல சத்தியத்தை அறியாத நாட்கள்ல வசனம் அதிகமா ஆராயறதுனால நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தோம். அப்ப பாவம் என்ற அடிமைத்தனத்தில் நாம் எல்லாரும் இருந்து இருக்க கூடும். ஆனா இந்த சத்தியம் தான் நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. விடுதலை ஆக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒவ்வொருவரும் சீஷர்களா மாறி இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற படிப்பினை, ஒரு உண்மையான இயேசுனுடைய சீஷன் யார் என்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் சீஷர் என்றால் நமக்கு குரு யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் குரு. அப்போ இந்த பூமியில பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் இயேசு ஒருவர் தான். அவர் தான் நமக்கு குருவா இருக்கிறார். அதனாலதான் இயேசப்பா சொல்றாரு, பூமியில ஒருவனையும் குருக்கள் என்று அழைக்காதிருங்கள், யாரையும் குரு என்று அழைக்க கூடாதான். அப்போ இயேசு ஒருவர் தான் நமக்கு குரு. அவர் குரு என்றால் நாம் இயேசுடைய சீஷர்களா இருக்கிறோம். அப்ப முதல்ல இயேசுக்கு நாம சீஷர்களா மாற வேண்டும். இதுதான் முதன்மையானது. ஆனா மாறின அத்தனை பேரும் உண்மையான சீஷர்களா என்றுதான் நாம் ஆராய்ந்து பார்க்க போறோம். ஒரு காலத்துல கட்டட சபையில இருந்துக்க கூடும். ஆனா அந்த கட்டட சபையில இருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசு சீஷர்களாக மாறி வீட்டிலே கூடி வருகிற சபை என்று சொல்லப்பட்டது போல நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஆனா கூடி வந்திருக்கிற அத்தனை பேருமே இயேசுக்கு உண்மையான சீஷர்களாக கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறார்களா என்று வசனத்து நிமித்தமாக இன்று ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த முதல் வார்த்தையை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து இயேசப்பா சொல்றாரு என்னன்னு பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த மக்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க அநேக யூதர்கள் ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா அதுல எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கவில்லை. சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து பேசுகிற பேச்சை கேட்டு அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதுல விசுவாசம் வைத்தவர்களை பார்த்தா இயேசப்பா சொல்றாரு, விசுவாசித்த யூதர்களை நோக்கி இயேசப்பா சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே அத்தனை பேருமே சீஷர்களா இருப்பாங்க சொல்லி இயேசப்பா சொல்லிட்டாரு. இந்த 31-32 வசனத்தை நீங்க ரெண்டுமே பார்க்கும் போது ஒரு செமிகோலன் இருக்கும், ஒரு கோலன் இருக்கும். இந்த ரெண்டு வசனமே வெவ்வேறு வார்த்தைகளை பத்தி சொல்ல, வெவ்வேறு விஷயங்களை சொல்ல, ஒரே விஷயத்தை தான் பேசப்படுகிறது. அப்போ 31ஆம் வசனத்துல இந்த கண்டினியூஷன், ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த 32. அப்போ இயேசுடைய உபதேசம் நிலைத்திருந்தால் சீஷர்களா இருப்பீங்கன்னு சொல்லி இயேசப்பா சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ சீஷரா இருந்தீங்கன்னாக்கா சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசப்பா சொன்னார். அப்போ ஒரு சீஷன் முதல்ல அவனுக்கு என்ன தகுதி? இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இன்று ஒரு நாள் மாத்திரமல்ல, முடிவு நிலைத்திருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் இயேசுக்கு சீஷர்களா இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா முடிவு நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம ரட்சிப்பு அடைய இன்று மாத்திரமல்ல, முடிவு வரைந்து நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நாம் அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்துக்கு சீஷரா இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். இது இன்று மாத்திரமல்ல, முடிவு வரைந்தும் இயேசு கிறிஸ்துடைய வருகை மட்டும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே சீஷர்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்கதான் சத்தியத்தை அறிவாங்க. அந்த சத்தியம் தான் அவங்களை விடுதலையாக்கும். அதனால இயேசப்பா அவங்களை பார்த்து சொல்றாரு, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவங்க சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் யாருக்கும் அடிமை ஆகவில்லை, நான் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆனா வசனத்தை கை கொள்றவன் தான் இயேசு கிறிஸ்து மேல அன்பா இருக்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 2:5 வாசிக்கலாம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமீன். என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் வசனத்தை கை கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை கை கொள்ளுவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூர்ணப்பட்டிருக்கும். அப்போ வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதை கை கொண்டால் தேவனுடைய அன்பு நமக்குள் பூர்ணப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்கிறோம். அப்ப நாம இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் என்று எதனால் அறிந்து கொள்ள முடியும்? வசனத்தை கை கொள்ளது நிமித்தமாக. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தை கை கொண்டால்
நமக்குள்ள தேவ அன்பு பூர்ணப்பட்டிருக்கும், அதே போல அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கோம் என்று அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த வசன நிமித்தமாக ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள முடியும், நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேனா என்பது இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து கூறுகிற இன்னொன்னு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். யோவான் 15:7-9. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நாம் எதையாக வேண்டிக் கொண்டால் அவர் நமக்கு அருள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும், நாமும் அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். இந்த வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும், அப்போதுதான் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அருளப்படும். அப்போ நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அப்போ இந்த வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அதனால பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். அப்ப நாம் யாருக்கு சீஷரா இருப்போமா? இயேசு கிறிஸ்துக்கு சீஷரா இருப்போம். அப்ப பிதா எனில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சீஷன் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ தேவனும் மகிழ்ப்படுவார், அவருக்கும் நம்ம எப்படி இருப்போமா? சீஷர்களா இருப்போம். அப்போ ஒரு சீஷன் தான் வசந்த கை கொள்ளுவான். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துன்னு எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா வசனம் கை கொள்ள மாட்டாங்க. அவங்க எல்லாம் சீஷரா இருக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அந்த உபதேசம் நிலைத்திருந்தால் மட்டுமே இயேசு கிறிஸ்துக்கு சீஷரா இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நான் கட்டட சபையை விட்டுட்டு வந்துட்டேன், வீட்டு சபைக்குள்ள நான் வந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் என்று சொன்னால் மட்டுமே அல்ல. கட்டட சபையை விட்டு வந்தோம், அநேக காரியங்களை மாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா அது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய உபதேசம் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். வாசிக்கலாம். லூக்கா 3:8-9. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். ஆமென். ஆமென். பாருங்க, யோவான் ஸ்நானகர் பிரசங்கம் பண்ணும்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த கனிகளை கொடுப்பதுதான் அவசியம் இல்லைங்களா? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும், அப்போதான் இயேசுக்கு சீஷர் இருப்போம். அப்போ மிகுந்த கனிகளை கொடுக்க, இந்த கனி என்று சொல்லும் போது அநேக கனிகள் உண்டு, ஆவியின் கனிகள் உண்டு. கலாத்தியர் 5:22-23 கூட 9 கனிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நற்கிரியை ஆகிய கனி, அதே போல உதவிகளின் கனி என்று அநேக கனிகள் உண்டு. இதுல இங்க முக்கியமா இன்னைக்கு நாம பாக்குறது மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஏன்னா யோவான் சொன்ன அந்த மக்களை பார்த்து எச்சரித்து மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஏன்னா ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். அவங்க சொல்றாங்க ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லும் போது இதேதான் இயேசுக்கு சொல்ல, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லாதீங்க. ஏன்னா தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போதே கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கோடாரி அதே போல மரம் என்று சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த கோடாரி மரத்தடியில வைக்கப்பட்ட இந்த மரம் என்றால் என்ன? மரம், கோடாரி, கனி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பேசும்போது மரம் என்றால் ஜனங்களை குறிக்கிறது. இது நீங்க ஜெரேமியால வாசிக்க முடியும். ஜெரேமியா 17 கூட பார்க்கும்போது ஜனங்களை குறிக்கிற வார்த்தை. மரம் என்றால் ஜனங்களை குறிக்கிறது. இப்போது கோடாரியானது மரங்களில் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ கோடாரிய நான் மரத்தின் வேறு அருகே வைத்திருக்கிறேன், ரெடியா இருக்குது அந்த ஆக்ஸ். ஆனா நல்ல கனி கொடுக்கலாம், வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ ஜனங்கள் அதுல கேட்கும் போது அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல 10-11 வாசிங்க. 10-11 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்.
அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆமென். யோவான் ஸ்நானகர் அந்த ஜனங்களை பார்த்து, மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்கள், கோடாரி என்ன வேற வைக்கப்பட்டிருக்குது, நல்ல கனி கொடுக்கலனாக்கா அந்த மரத்தை வெட்டி அக்னியில போடப்படும் வச்சிருக்கும் போது அந்த ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க, அப்படியானா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கும் போது அவளுக்கு அவர் பிரதியுத்தரமாக, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி என்றால் 2 அங்கிகளுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். அப்ப ஜனங்கள் கேட்கறாங்க, என்ன செய்யணும்? 2 அங்கி இருந்தா இல்லாதவனுக்கு கொடு. இப்போ ஒருத்தனுக்கு அதிகமா இருந்தாக்கா இன்னொரு கொடுக்கணும் தான் அர்த்தம். அப்போ 2 அங்கி உடையவன் இல்லாதவன் கொடுக்க வேண்டும். அப்போ ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். அங்கி மாத்திரமல்ல, ஆகாரம் இருந்தா இல்லாதவங்க ஆகாரத்தை கொடுக்கணும். இதுதான் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி. இது கேட்ட உடனே ஆயக்காரனும் கேட்கிறான். ஆயக்காரன் சொல்றான், 12:13 வாசிக்க. ஆயக்காரரும் ஞான ஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். ஆமென். பாருங்க, பிறகு அந்த மக்கள் கேட்கிறாங்க, ஆயக்காரனும் வரான், கேட்கிறான், ஞானஸ்நானம் பெரு வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனும் கேட்கிறான் அந்த ஆயக்காரன். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருப்பதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். அதிகமா வாங்க கூடாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதுக்கு மிஞ்சிதான் இன்னைக்கு கடன் என்ன பண்றாங்க, அதாவது லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா? அப்போ கட்டளை இட்டதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கன்னு சொல்லி ஆயக்காரனை பார்த்து அங்க யோவான் ஸ்நானகர் கூறுகிறான். அதே போல போர் சேவகன் வரான். அவன் என்ன சொல்ற பார்க்கலாம். 14. போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் என்றான். ஆமென். சம்பளமே போதும் என்று இருங்கள். யாரு பார்த்து சொல்றாரு? போர் சேவகன். போர் சேவகன் கேட்கிறான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனும் கேட்கிறான் போர் சேவகன். அப்ப நீங்கள் ஒவ்வொருவனுக்கும் இடக்கம் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். உண்ணமும் உடுத்த உடையவன் போதும் என்று இருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? சாப்பாடு இருந்தாலே போதும். சாப்பாடு, நமக்கு தேவையான வஸ்திரம், அதுவே போதும். ஏன்னா இன்னைக்கு அடிப்படை தேவைதான் நமக்கு முக்கியம். சாப்பாடு, இருக்க இடம், வஸ்திரம், இதெல்லாம் ஆண்டவர் எல்லாருக்குமே அளித்திருக்கிறார். அதுவே போதும் தான் சொல்றாரு. அப்போ நீங்கள் ஒருவனுக்கும் இடக்கம் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்க சம்பளமே போதும் என்று நினைங்கள். ஆனா இதை மீறிதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதிகமா பொருளாசையா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, சம்பளத்தை மிஞ்சி நான் அதிகமா ஏதாவது சேர்த்து வைக்கணும், அதிகமான பண ஆசை உள்ளவர்களா இன்னைக்கு அதிகமா என்ன பண்ண பணத்தை தேடுறாங்க. ஆனா மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை தான் இங்க யோவான் ஸ்நானகர் கூறுகிறார். அப்போ மனம் திரும்பி அதுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும்னு சொல்லி யோவான் ஸ்நானகர் எங்களை எச்சரிக்கிறார். அப்போ ஒரு சீஷனாக மாறுவதற்கு மனம் திரும்ப வேண்டும், அதற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். இல்லைனாக்கா வசனம் சொல்லுது, கோடாரி எங்க வச்சிருக்காராம்? மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்குது. கனி கொடுக்கலாம், அதை வெட்டி போட்டுருன்னு சொல்றாரு. அப்போ அதாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு கனி தருகிற ஒரு மனுஷன் குறித்து பார்க்கலாம். யார் தப்பாமல் கனி கொடுப்பான்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-3. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாம, பாவிகளுடைய வழியில நில்லாம, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் போல் இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாம, பாவிகள் நிக்காம, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராம இருக்கிறவன் தான் அவன் யாரு? பாக்கியவானா. அவன் எப்படிப்பட்ட இருப்பானா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பான். அவன் தான் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்ட மரம் போல் இருப்பான். ஏன்னா தன் காலத்தில் தன் கனியை தருவான். அதே போல இலையுதா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இப்படிப்பட்டவன் தான் உண்மையான சிஷ்யனா இருப்பான். ஏன்னா அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? அவன் பாவிகள் வழியில போக மாட்டான், நடக்க மாட்டான், துன்மார்க்கிற பரியாசக்கார உட்கார மாட்டான். அவனுடைய எண்ணம் எல்லாம்
இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் அவன் தியானிக்கிறதா அவனுடைய எண்ணமா இருக்கும். அவன் தான் பாக்கியவனா இருப்பான். அவன் தப்பாம கனி கொடுப்பான். அப்ப நல்ல கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான் யாரு? அவன் தான் நீதிமான். இப்படிப்பட்டவன் தான் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும் சொல்லி பாக்குறோம். அது மாத்திரமல்ல, ஒரு சீஷன் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சீஷன் அடிமையில தடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் இயேசப்பா சொல்றார். வாசிக்கலாம், யோவான் 8:33 முதல் 36. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து கூறுவதை பாருங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாம் பிள்ளைகள், ஒரு நாளும் அடிமை இருக்கவில்லை. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலமும் ஒருவனுக்கும் அடிமை இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். அப்போ இயேசப்பா சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசத்த ஜனங்களை தான் பார்த்து சொல்றாரு ஆண்டவர். 31-32 வாசிக்கும் போது தம்ம விசுவாச யூதர்களை பார்த்தா சொல்றாரு இந்த வார்த்தைகளை. அவங்க சொல்றாங்க, நான் அடிமையா இல்லையே, ஏன் விடுதலையாக்கப்பட வேண்டும்? அப்ப இயேசப்பா சொல்றாரு, நீங்க பாவத்துல அடிமையா இருக்கிறீங்க, அதெல்லாம் விடுதலையாக்கப்படும். பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லி இயேசப்பா சொல்றாரு. அப்போ ஒரு சீஷன் அடிமையாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா இயேசப்பா சொல்ற, இந்த சத்தியத்தை அவங்க விடுதலையாக்கும், சத்தியத்தையும் அறிவிக்க சத்தியம் விடுதலையாக்கும். அப்போதான் நம்ம சீஷனா இருக்க முடியும். ஒரு சீஷன் விடுதலையாக்கப்பட்டவன் போலதான் இருப்பான். அவன் என்னைக்குமே அடிமையா இருக்க மாட்டான். அப்போ நாமும் கூட ஒரு காலத்துல அடிமையா இருந்தோம் பாவத்துக்கு, சத்தியம் அறியாத நாட்கள்ல. இந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலை ஆக்கிட்டு என்று நம்ம நல்லாவே அறிஞ்சிருக்கிறோம். ஏன்னா இந்த பாவத்தை குறித்து இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 14 முதல் 17. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கவில்லை. ஏன்னா 613 கற்பனைகள் நியாய பிரமாணம் பழைய ஏற்பாட்டுல மோசே மூலமா கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு நாம நியாய பிரமாணத்துக்கு கீழ் இல்ல, கிருபைக்கு கீழ் இருக்கிறோம். அப்போ நாம எல்லாரும் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். அதனால என்ன? பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. அதனால என்ன? நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? அப்ப நம்ம கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம், அதனால பாவம் செய்யலாம்னு நினைக்க கூடாது. ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்காலும் சரி, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படினாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையில ஒப்பு கொடுக்கிறீங்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையா இருக்கிறீர்கள். அப்போ ஒருவன் எதற்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுக்குறானோ அதுக்கே அடிமையா இருக்கிறான். ஒருவேளை குடியானாலும் சரி, அப்ப குடிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? அவன் குடிக்கு அடிமையா இருக்கிறான். அவன் குடிக்கு கீழ்பட்டு இருக்கிறான், அந்த குடிக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப எதற்கு கீழ்ப்படியும்படி அடிமையா ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கே கீழ்ப்படுகிற அடிமையா இருக்கீங்க. அதனால இயேசப்பா சொல்லு, சத்தியத்தும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று இயேசப்பா சொன்னார். ஏன்னா விடுதலை ஆக்கப்பட்டதான் நம்ம இயேசு கிறிஸ்துவா இருக்க முடியும். ஏன்னா அடிமையா இருந்தும் இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு காலத்துல அடிமையா இருந்தோம், ஆனா இன்னைக்கு பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்ட நமக்கு என்ன பலன்? வாசிக்கலாம், ரோமர் 6:22-23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென்.
அப்போது நம்ம அடிமையா இருந்தோம். ஆனா இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா தேவனுக்கு அடிமையா ஆனதினால், அப்போ நம்ம அன்னைக்கு பாவத்திற்கு அடிமையா இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கிற்று. தேவனுக்கு அடிமையா இன்னைக்கு ஆனதினால் என்ன கிடைக்க போகுது? பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்ப நமக்கு கிடைக்க போற பலன் எது? பரிசுத்தமாக்குதல். ஆனா முடிவு எப்படிப்பட்டது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். பிரதான வாக்கு தத்தம் இது, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது. அப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கப்பட்டு பாவத்திலிருந்து தேவனுக்கு அடிமை ஆகிவிட்டால் நமக்கு கிடைக்க போற பலன் பரிசுத்தமாக்குதல். ஆனா முடிவு நித்திய ஜீவன். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரும்போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவன் தான் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்போ ஒரு சீசன் விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைவதற்கு அவன் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவான். ரோமர் 5:19 வாசிக்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். ஆமென். கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை. ஏன்னா ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமைனால பாவம் உள்ள வந்தது. அப்ப அன்றி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அப்ப ஆதாம் ஏவாள் தவறினதால, கீழ்ப்படியாதனாலதான் இன்னைக்கு நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறோம். பாவிகளாக்கப்பட்ட நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஒருவருடைய கீழ்ப்படினால, இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படினாலதான், அவர் மனுஷகுமாரனாக வந்து கீழ்ப்படினாலதான் அநேக நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அடிமைத்தனத்தில் இருந்தோம், இன்னைக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எதனால? இயேசு கிறிஸ்து அன்று அவர் சிலுவையில் அறையப்பட்ட ரத்தம் சிந்தினால, அவருடைய கீழ்ப்படினாலதான் இன்னைக்கு நாம் எல்லாரும் நீதிமானாக்கப்படுகிறோம். அதே போல இந்த கனிகள் என்று சொல்லும் போது அநேக கனிகள் உண்டு. நற்கிரிகள கனி, அதே போல உதடுகளின் கனி. ஏன்னா இந்த உதடுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உதடுகளை பாவம் எளிதாக நம்ம ஊருக்குள்ள வந்து பிரவேசிக்க முடியும். இந்த வாயினால் பேசுகிற வார்த்தைக்கு நாம ஒவ்வொருத்தரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது. அதே போல இந்த கனி என்று மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல இன்னொரு முக்கியமான கனி, ஒரு சீசனுடைய உதடுகளை வந்து காக்கப்பட வேண்டும். ஏன்னா அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலம் எப்போதும் தேவனுக்கு ஸ்தோத்திர கடவும் என்று வசனம் சொல்வது போலவே நாம் எப்போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த வாயில வந்து வம்பும் புத்தியீனமான பேச்சும் வரக்கூடாது. ஸ்தோத்திரம் செய்தல் தகுது என்று வசனம் சொல்வது போலவே ஒரு சீசனுடைய வாய் வந்து அவனை நாவு காக்கப்பட வேண்டும், அதற்கு வேலியிட வேண்டும். அவன் நினைத்ததெல்லாம் பேசவும் கூடாது. ஒரு சீசன் தேவனுடைய வசனத்தை விட்டு தகாத வார்த்தைகளை பேசவும் கூடாது. அப்ப உண்மையான சீசன் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே பேசுவான். பழைய வார்த்தைகளோ இல்ல வம்பும் புத்தியினான பேச்ச பரியாசங்களோ பேச மாட்டான். அப்ப ஒருவனுக்குள்ள பரியாசம் இருக்குதா, அவன் இன்னும் நூதன சீசன் இன்னும் மாறவில்லை, அவன் முழுமையான சீசனும் மாறவில்லை, அவனுக்குள்ள பரிபூர்ணம் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதே போல ஒரு சீசனுடைய அழைப்பு என்று பார்க்கலாம். மத்தேயு 4:18-20. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். ஆமென். ஒரு சீசனுக்கு அழைப்பு உண்டு. எப்படிப்பட்ட அழைப்பு? மனிதர்களை பிடிக்கும்படி. அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து முதல்ல போயிட்டு கலிலேயா கடலோரத்துல போயிட்டு நடந்து போகும்போது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறத பார்த்து 2 சகோதரர்கள் பேதுரு, அதே போல அவனுடைய சகோதரன் அந்திரேயு, இவங்க 2 பேரை பார்த்துட்டு ஏசப்பா சொல்ல, கடலை வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள். அவர் சொன்ன ஒரே வார்த்தை என் பின்னே வாருங்க சொல்லும் போது, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். அது சொன்ன உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த அழைப்பை கொடுக்கிறாரோ அன்றைய வந்து திரும்பி பார்க்காம நடக்கிறவன் தான் சீசன். இத பேதுரும் அதே போல அந்திரேயும் செய்தாங்க 2 பேருமே. இன்னைக்கு நமக்கு கூட இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பு, முதலாவது அழைப்பு எப்படிப்பட்டது? சீசனா இருக்க வேண்டும். அப்போ ஒரு சீசனுக்கான அழைப்பு உண்டு. அவளை சீசர்களாக இயேசுதான் ஆண்டு தெரிந்து கொண்டார். 12 பேரையும் தெரிந்து கொண்டார். அதுல யூதாஸ் ஒருவனா இருந்தான். இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கும் போது எதையுமே யோசிக்காம உடனே அந்த எல்லாவற்றையும் இருந்த இடத்துல விட்டு இயேசுவின் பின்னால் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களை மனிதர்கள் பிடிக்கும்படி ஆக்குவேன். அப்போ ஒரு சீசன் உடைய அழைப்பு என்ன? மனிதர்கள் பிடிக்கும்படி நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. சீசம் அறிவிப்பது நம்முடைய கடமை. அப்போ இன்னொரு முக்கியமான கனி ஆத்மா கனி. ஆத்மா ஆதாயம் செய்வது கனி இல்லையா? அப்போ ஒரு சீசன் அவனுடைய அழைப்பு என்ன?
அவன் வந்து மனிதர்களை பிடிக்கிற அழைப்புண்டு. அதாவது பேதுரை பார்த்து மனிதர்களை பிடிக்கும்படி ஆக்குவேன். மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள், அவளை அழைத்து சொல்றாரு, உன்னை மனிதர்களை பிடிக்கும்படி ஆக்குவேன். வாசிக்கலாம் யோவான் 12:24-25. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய காலமாய் காத்துக் கொள்ளுவான். ஆமென். பாருங்க, இந்த கோதுமை அதே போல விதை, இந்த ஊமையெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். கோதுமை அதே போல களைகள். இயேசு கிறிஸ்து வருகையில தம்முடைய தூதர்களை அனுப்பி கோதுமை என்ன பண்ண போறாரு, களஞ்சத்தை சேர்ப்பாரு, ஆனா பதறையோ சுட்டரிப்பாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கோதுமை யாரு, களைகள் யாருன்னு நம்ம நல்லாவே அறிஞ்சிருக்கிறோம். அதே போல இந்த கனி கொடுக்கறதுக்கு முக்கியமா ஒரு விதை அது சாக வேண்டும். ஆனா சொல்றாரு, மெய்யாக மெய் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியாவது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். அப்போ ஒரு விதை வந்து விழுந்து சாக வேண்டும், சாகாவிட்டால் தனித்திருக்கும், கனி கொடுக்காது. ஆனா செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ கோதுமை மணி சாக வேண்டும், ஏன்னா தன் ஜீவனை சேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அது நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுகிறான். இந்த கோதுமை சாக வேண்டும், செத்ததே ஆகில் அது கனி கொடுக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த கோதுமை மணி செத்ததானா அது செடியாக மரமாக இலை உதிர்ந்து கனி கொடுக்கும். அது சாகாவிட்டால் கனி கொடுக்காதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அதே போல யோவான் 11:25-26 வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, அவளை பார்த்து, ஸ்திரீயே, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறன் மரித்தாலும் பிழைப்பான். ஆனா உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான். இது நல்லா யோசித்து பாருங்க. ஏசப்பா தான் சொல்றாரு, விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான், மரிச்சாலும் பிழைப்பான்னு சொல்றாரு. ஆனா உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கு மறியாமல் இருப்பான், அது விசுவாசிக்கிறான்னு சொல்றாரு. இப்போ இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, ஒரு கோதுமை வந்து சாக வேண்டும், செத்தாதான் அந்த மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த கோதுமை பத்தி ஊமையை பாக்குறோம். ஏன்னா கோதுமை வந்து சாகணும்னு சொல்ல, ஆனா சாக வேண்டும் என்றால் எது என்று வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? நமக்காக தான் இயேசு தம்முடைய சரீரத்துல அந்த நம்முடைய பாவங்களை சிலுவை சுமந்தார். அப்போ இந்த உலகத்துல அத்தனை பேருடைய பாவத்தை சுமந்தவர் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிதான் அப்படி செஞ்சார் அவரு. அப்ப நம்ம எதுக்கு சாக வேண்டும்? பாவத்துக்கு சாக வேண்டும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். அப்போ ஒரு கோதுமை மணியானது சாகாவிட்டால் வந்து கனிகளை கொடுக்காது. அப்ப முதல்ல சாக வேண்டியது பாவம். ஏன்னா செத்ததை ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ பாவத்துக்கு நாம சாக வேண்டும், அதே போல நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். அப்போதான் கனி கொடுக்க முடியும். வாசிக்கலாம் ரோமர் 6:6-8. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆமென். ஆமென். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம பாவத்துக்கு சாக வேண்டும். அப்ப நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப பழைய மனுஷன் எப்படிப்பட்டனா இருந்தான்? அவன் சினிமா பார்ப்பான், பழைய மனுஷன் குடிப்பான், அவன் பரியாசம் இருக்கும், இதெல்லாம் பழைய மனுஷன். ஆனா பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். எப்படி? இந்த சத்தியம் தான் நம்ம விடுதலையாக்கிற்று. அப்ப பாவத்துக்கு மரித்தவன் நீக்கி விடுதலையாக்கப்பட்டான். அவன் அடிமையா இல்லை இனிமே, ஏன்னா விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஏன்னா பாவத்துக்கு மரித்து விட்டான். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட நாம் மரித்தால் அவரோட கூட நாம் பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். எப்படி? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அடுத்தது முக்கியமானது பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, இந்த பூமியில ஒருத்தரையும் வந்து குரு என்று அழைக்க கூடாது. ஏன்னா இயேசு ஒருவர் தான் குரு. வாசிக்கலாம் மத்தேயு 23:10. நீங்கள் குருக்கள் என்றும்
அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். ஒருவரும் பார்த்து ஒருத்தரையும் குரு குரு என்று கூப்பிடக்கூடாது. ஏன்னா குருக்கான அர்த்தம் மாஸ்டர், ஆங்கிலத்துல லீடர் என்ற அர்த்தம். அப்ப நமக்கு மாஸ்டர் யாரா இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் குரு. ஏன்னா கிறிஸ்து ஒருவரே உனக்கு குருவா இருக்கிறார். அந்த குருவான இயேசு தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அப்போ இந்த பூமியில யாரையும் பார்த்தா குருக்கள் குரு என்று அழைக்க கூடாது இயேசப்பா சொல்றாரு. அப்போ அவர் குருவா என்றால் நாம் அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு சீஷரா இருக்கணும். அப்ப நான் சீடனாக்கா இயேசு எனக்கு குருவா இருக்க வேண்டும். அப்ப ஒருத்தரையும் குரு என்று அழைக்க கூடாது. ஆனா நாம சீஷனா இருக்கிறோம், அவர் குருவா இருக்கிறாரு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். மத்தேயு 10:24 வாசிங்க. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. ஆமென். பாருங்க, சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. என்னைக்குமே குரு குரு தான், சீஷன் சீஷனா தான் இருக்க வேண்டும். ஏன்னா சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. ஆனா தேரின் அவன் எப்படிப்பட்டனா இருப்பான்? ஆனா தேர் இருக்குவான், அவன் எப்படிப்பட்டனா இருப்பான்? வாசிக்கலாம், லூக்கா 6:40 வாசிக்கலாம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். ஆமென். அதே போல சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. குருவோட பெரியவன் கிடையாது, அது சீஷன். ஆனா தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். ஆனா குரு கிடையாது, அவன் குருவை போலதான் இருப்பான். தன் குருக்கு மேற்பட்டவன் அல்ல, குருவை போல இருப்பான். ஆனா அவன் குரு கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து குருவா இருக்கிறாரு, நாம சீசனா இருக்கிறோம். அப்ப உண்மையான சீசன் தேறினவன் குருவை போல இருப்பான். அப்ப இயேசு கிறிஸ்து குருனா நாம சீசனாக்கா இயேசுவை போல இருப்போம். ஆனா குரு இயேசுவா தான் இருக்க முடியும். அப்ப உண்மையான சீசன் குருவை போல இருப்பான், இயேசுவை போல இருப்பான், இயேசுவை போல பேசுவான், நடப்பான். அவன் கிரைகள் எல்லாம் இயேசுவை போல இருக்கும். வாசிக்கலாம். அடுத்தது ஒரு சீசனுக்கான தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். லூக்கா 14:25-27. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். ஆமென். ஆமென். ஒரு சீசனுக்கான தகுதிகள் 2 விஷயம் பார்க்கிறோம். ஒண்ணு சுயம் சாக வேண்டும். அப்ப முதன்மையா இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து. நமக்கு ப்ரையாரிட்டி இயேசு கிறிஸ்து தான். இந்த பூமியில எதுவாகிலும் சரி, ஆனா இயேசு கிறிஸ்து தான் முதன்மையா இருக்க வேண்டும் ஒரு சீசனுக்கு. அவன் தான் சீசனா இருப்பான். 2வது பாடுகள் இருக்கும், அந்த பாடுகள் சகிக்க வேண்டும். அப்ப இயேசப்பா சொல்றாரு, அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணம் பண்ணும்போது அவரிடமாய் திரும்பி பார்த்து, யாதொருவன் இடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளையும் சகோதர சகோதரியும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அப்ப வெறுக்க வேணும்னு சொல்றாரு. எதை வெறுக்க வேண்டாமா? தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஜீவனை வெறுக்க வேண்டும். அப்பதான் சீசனா இருப்பான். இல்ல அவட சீசனா இருக்க முடியாது. அதே போல தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். 2 விஷயம் சொல்றாரு. நமது பூமியில தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் இதெல்லாம் வெறுக்க வேண்டும், ஜீவனையும் வெறுக்க வேண்டும். 2வது சிலுவை சுமந்து கொண்டு அவர் பின்னே நடக்க வேண்டும். 2 விஷயம். அவன் தான் சீசனா இருப்பான், இல்லாவிட்டா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா வெறுக்க வேண்டும் என்பதற்கான அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். வெறுக்க வேண்டும்னா அவங்களை சுத்தமா வெறுக்கணும் அர்த்தம் இல்ல. இதுக்கு நல்ல ஒரு தெளிவு மத்தேயு 10:37-38 வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென். தகப்பன் தாய் சகோதர சகோதரி எல்லாம் வெறுக்க வேண்டும் சொல்ல. வெறுக்க வேண்டும் என்றால் என்ன? தகப்பனாவது தாயாவது என்னிலும் அதிகமா நேசிக்கிற எனக்கு பாத்திரம் இல்ல தான் சொல்றாரு. அப்ப என்னை விட அதிகமா தாய் தந்தை பிள்ளைகள் மனைவி சகோதர சகோதரி என்னை விட அதிகமா நேசித்தா எனக்கு தகுதியானவன் அல்லன்னு தான் இயேசப்பா சொல்றாரு. அதுதான் அர்த்தம் வெறுக்க வேண்டும் என்றால். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமா நேசிக்க எனக்கு பாத்திரம் அல்ல. இல்லப்பா என் பிள்ளை கோச்சிக்கும், அதனால நான் பிள்ளை ஒரு தவறான விஷயம் செய்கிறது அதை கண்டிக்காம பிள்ளையை சந்தோஷப்படணும், அதனால சந்தோஷப்படுத்தணும் சொல்லி செஞ்சா அப்ப எதை அதிகம் நேசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை விட அதிகம் பிள்ளையை நேசிக்கிறோம். ஏன்னா ஒரு சில பேரு பிள்ளைகள் தவறு செய்யும் போது கூட கண்டிக்குவதே இல்லை. ஏன்னா ஏலி தான் தப்பு செய்யறான். ஏலி
அவங்க பிள்ளைங்க தப்பு செய்யும்போது கண்டிக்காம போயிட்டான், அதை கண்டுக்காமலே போயிட்டான் இல்லையா? அதனால ஏழின் பிள்ளைகளும் வந்து சங்காரமாக்கப்பட்டார்கள், ஏழியும் இறந்து விடுகிறான். ஆண்டவர் வந்து கணக்கு கேட்கிறாரு. அப்போ ஒரு பிள்ளைகளும் தவறு செய்யும் போது அந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும், அவர்கள் நேசிக்கணும், அதே சமயத்துல வசனப்படி கண்டிக்க வேண்டும். ஏலி தவறு விட்டான். அப்போ அவன் கர்த்தர் மேல வந்து உண்மையிலே அன்பு இருந்தான், கண்டித்து இருப்பான் ஏலி. அவன் அதை செய்யாம விட்டு விட்டான். அப்போ நாம கர்த்தருக்கு தான் முதன்மையா இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ரெண்டாவது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் இல்ல. இது ரெண்டுமே முக்கியமானது ஒரு சீசனுக்கான தகுதிகள். ஒண்ணு, சுயம் சாக வேண்டும். ரெண்டாவது வந்து சிலுவை சுமந்து கொண்டு நடக்க வேண்டும். சிலுவை என்றால் என்ன? நமக்கு வருகிற பாடுகள். ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்ச பாடுகள் அனுபவிச்சார் இந்த பூமியில. அதே போல நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. ஏன்னா பவுல் கூட அநேக இடங்கள் சாட்சி கொடுக்கும் போது அவர் அநேக நேரங்கள பசியா இருந்தேன், தூக்கம் இல்லா இருந்தேன், 3 தடம் அவர் என்ன பண்ணாரு, ராட்ல அடிச்சாங்க, அவரை தூக்கி போட்டாங்க. அநேக உபத்திரம் பாடுகள் இருந்தது. அதுல பவுல் வந்து மிகுந்த சந்தோஷத்துடன் பிரயாணம் பண்ணுகிறான், சுவிசேஷம் அறிவிக்கிறான். சிலுவை பாடுகள் உண்மையான இயேசு கிறிஸ்து பிள்ளைகளுக்கு உண்டு. அப்ப உண்மையான சீசனுக்கு பாடுகள் இருக்கும். அதனால இயேசு சொல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. இயேசு கிறிஸ்து நாமத்தை நிமித்தமாக நமக்கு பாடுகள் உண்டு. நம்மளை தூஷிப்பார்கள், ஒதுக்கி வைப்பார்கள். அதனால என்ன, இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக சிலுவை சுமந்து கொண்டு நடக்க வேண்டும். அவன் தான் சீசனா இருப்பான். வாசிக்கலாம் லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். ஆமென். ஆமென். ஒரு உண்மையான சீசன் தனக்கு உண்டானவர்களை வெறுக்க வேண்டும், சுயம் சாக வேண்டும். என்னுடையது, என் குடும்பம் என்ற வட்டத்துக்குள்ள வெளியே வந்து இயேசு கிறிஸ்து சீசனா இருக்கிறதுக்கு தகுதியானது என்ன? அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவர்களை எல்லாம் வெறுக்காவிட்டால், வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். சில பேருக்கு வந்து சில காரணம் விட்டு கொடுக்க மனதெல்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு வாலிபன் கூட மிகுந்த ஆஸ்தி இருந்தது. ஏசப்பா சொல்றாரு, அதை விற்று ஏழை கொடுத்து என்னை பின்பற்றிவான் சொல்லும் போது அவன் வேதனைப்பட்டு திரும்பி போய் விடுகிறான். அப்போ அவனுடைய எண்ணம் எல்லாம் அந்த ஆஸ்தி மேலதான் இருந்தது. தனக்கு உண்டாகலை வெறுக்க வேண்டும். ஒருவேளை பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பட்டமா பதவியா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் வெறுக்க வேண்டும். வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க முடியாதுன்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. வாசிக்கலாம். அடுத்தது, ஒரு சீசனுக்கு உபத்திரம் உண்டு. 1 பேதுரு 4:1-2 வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆமீன். ஆமீன். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால், இயேசு கிறிஸ்து நாம் அத்தனை பேருக்காக அவர் மாம்சத்தில் பாடுகளை அனுபவிச்சார். அதே போல நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு சீசன் இப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்து மாம்சத்தில் பாடுகள் அனுபவிச்சார், நமக்கும் அப்படிப்பட்ட பாடுகள் உண்டு. அததான் வந்து என்ன பண்ணுமா, அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமா தரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் அவன் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காம தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்து இருப்பான். அதனால நாம அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதம் தரித்துக் கொள்ள வேண்டும். இவன் தான் சீசனா இருப்பான். வாசிக்கலாம் 1 பேதுரு 2:20-21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். ஒரு சீசன் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கான்? பாடு அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால், தப்பு செஞ்சுட்டு அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகிக்கிறோம். அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ ஒரு சீசன் எதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கான்? எப்போது நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில இருக்கும்போது மாம்ச பாடுகள் அனுபவிச்சார். அவர் நன்மை செய்து பாடுகள் அனுபவிச்சார். அப்போ நமக்கும் அப்படிப்பட்ட பாடுகள் வந்து, ஏன்னா கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரிய அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். நாமும் குருவுக்கு சிஷ்யரா இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அடுத்தது முக்கியமானது, ஒரு சீசன் தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பான், செய்வான். வாசிக்கலாம் மத்தேயு 12:47-50.
அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். அநேக ஜனங்கள் சூழ்ந்திருக்காங்க. ஏசப்பா நடுவுல நிற்கிறாரு. அங்க ஒருத்தர் சொல்றான், உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிக்கிறாங்க. அப்ப ஏசப்பா பண்றாரு, என்ன செய்யறாரு, என் தாயார் என் சகோதரர் யார் என்று சொல்லிட்டு தம்முடைய கையை தமது சீசலுக்கு நேராக நீட்டி, அப்ப ஏசப்பா தம்முடைய கைகளை சீசலுக்கு நேராக நீட்டி சொல்றாரு, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, என பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். அப்போ உண்மையான சீசன் எப்படிப்பட்டனா இருப்பான், பிதாவின் சித்தத்தை செய்வான். அப்போ தன்னுடைய சீசனுக்கு தான் கை நீட்டி சொல்றாரு, இவங்க தான் என்னுடைய தாய் சகோதரரா இருக்கிறாங்க. ஏன்னா யார் பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறாங்களோ அவங்கதான் எனக்கு சகோதரனும் சகோதரி. அப்போ ஒரு சீசன் எப்படி பண்ணா இருப்பான், பிதாவின் சித்தத்தை செய்வான், அவன் தான் சீசன். அப்போ ஏசப்பா அதான் சொல்றாரு, சீசர்களை பார்த்தா சொல்றாரு, இவங்க தான் என்னுடைய தாய் என் சகோதரன் சொல்றாரு. அப்போ ஒரு சீசன் எப்படிப்பட்டவன், தான் சுயமா எதுவும் செய்ய மாட்டான். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறோம் தான் ஒரு உண்மையான சீசன் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் லூக்கா 8:21. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமீன். ஆமீன். இந்த வசனத்துக்கு பேரலல் வசனம் தான் இது. வாசிக்கும் போது பாக்குறீங்க, தேவனுடைய வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமா இருக்கிறாங்க. அப்போ நாம தேவனுடைய வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்தால் நாம இயேசுக்கு உண்மையான சீசரா இருப்போம். அப்ப நாம தான் தாயும் சகோதரமா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது ஒரு சீசனுக்கான ஐடென்டிபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். எல்லோரும் நம்ம பார்த்து இவர்கள் சீஷர்கள், ஏசப்போட பிள்ளைகள், இவர்கள் சீஷர்கள் அறிந்து கொள்வது எப்படி, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால். அப்போ ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருந்தா அநேகர் பார்ப்பாங்க இல்லையா, அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப இயேசுக்கு சொல்லிய உண்மை சீஷர்கள் என்று அநேகர் பார்த்து எப்படி அறிந்து கொள்ள முடியும், நாம ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருந்தால். இந்த அன்பு தான் பிரதானம் சொல்லிப்பாங்க. அப்போ நம்ம வீடுல கூடி இருக்கும் போது சபையில இந்த அன்புன்றது முக்கியம். ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். அப்ப அநேகர் பார்த்து சொல்லலாம், இவங்க இயேசப்போட சீஷர்கள் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ஐடென்டிபிகேஷன் சொல்லி பாக்குறோம். அடுத்தது யோவான் 6:60-66. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ, மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள், ஆனால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதா அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதை நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்து அந்த மக்களோடு பேசும்போது அநேக சீஷர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த சீஷர்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிற என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இது கேட்ட உடனே யூதர்கள் சொல்றாங்க, இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இது கேட்ட உடனே அவங்களுக்கு வாக்குவாதம் என்ன இவரு மாம்சத்தை புசிக்க சொல்றாரு, ரத்தத்தை குடிக்க சொல்றாருன்னு சொல்லி அவங்க அந்த சிந்தனைகள் எப்படிப்பட்டதா மாம்ச சிந்தனையோட பாக்குறாங்க பேசும்போது. அதனால அவருடைய சீஷர்கள் அநேகர் இவரை கேட்ட போது, இது கடினமான உபதேசம், இது ரொம்ப கஷ்டமானது, பின்பற்ற முடியாது. யார் சொல்றது, நல்லா கவனிங்க. அவருடைய சீஷர்கள் அநேக சீஷர்கள் இருந்தாங்க. அநேகர் என்ன பண்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை அது சத்திய வசனங்கள். ஆனா அன்னைக்கு கூட சீஷர்கள் பின்வாங்கி போறாங்க. அப்ப உண்மையான சீசன் பின்வாங்கி போகக்கூடாது, போக மாட்டான். ஆனா இவங்க பாருங்க, சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள். இந்த இயேசப்பா கேட்கிறாரு. அப்ப இயேசப்பா கேட்டு சொல்றாரு, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது என்று இயேசு பேசும்போது அவங்க உணரவே இல்லை. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. விசுவாசியாதவன் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருக்கிறபடியால் அவர் பின்னும் ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இதன் மித்தல் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லும் போது இதை கேட்டவுடனே அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏன்னா இது அவங்க இடரலா இருந்தது. அப்ப இயேசுவா பேசுகிற வார்த்தையை அவங்க விசுவாசிக்காம அநேக சீசர்கள் தான் என்ன பண்றாங்க, பின்வாங்கி போறாங்க. அப்ப எல்லோருமே சீசர்களா இல்ல, அங்க விசுவாசத்தை வந்து சீசர்கள் இருந்தாங்க, அதை கேட்ட உடனே பின்வாங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு ஆரம்பத்துல ஒரு 2 வருஷம் வந்திருக்க கூடும், இல்ல 3 வருஷம். ஆனா சில வார்த்தைகளை கேட்டு விட்டு இடல் அடைஞ்சு சிலர் பின்வாங்கி போறாங்க. அப்போ இந்த 3 விதமான விதையை பத்தி பாக்குறோம். அப்ப நல்ல விதத்தில் விதைக்கப்பட்டவன் தான் மிகுந்த கனியில் கூட 30, 60, 100 பலன் கொடுக்குறான். அப்ப முடிபடந்தும் வந்து நிலைத்திருந்தால் கனி கொடுப்பான்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது, ஒரு சீசனுக்கு மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவன் என்று நிதானிக்க முடியும், வித்தியாசத்தை கண்டறிய முடியும். எப்போது? அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்ப யார மாம்சத்துக்குரியவன் சொல்ல முடியும்? மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள். அவன் எப்பவுமே மாம்ச சிந்தையோட இருப்பான். அவன் செய்யற காரியம் எல்லாமே அவனோட தாட்ஸ் எல்லாம் அவன் இஷ்டப்படி யோசிப்பான், அவன் காரியங்களை செய்வான். தேவனுடைய சித்தம் என்று நிதானிக்காம அவன் செய்வான். அவன் தான் வந்து மாம்சத்துக்குரியவன். அவன் சிந்தையில அப்படிப்பட்டதான் இருக்கும். நான் செஞ்சிடறேன், இதை பண்ணிடுறேன், இங்க போயிடுறேன். அவன் என்ன எப்படி போதும் அவன் சிந்தை அப்படியே இருக்கும். அது ஒவ்வொன்றும் மாம்ச சிந்தையோட இருக்கும். அவன் தேவனுடைய சித்தத்தின்படி ஆறுன்னு நிர்ணயிக்க மாட்டான். இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா நான் செய்கிறது, நான் போகட்டுமா வேணாமா, வசனப்படி நான் செய்யட்டுமா வேணாமா நிதானிப்பான். அவன் தான் ஆவிக்குரியவன். அப்போ ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியர்களே சிந்திக்கிறார்கள். அப்போ ஆவியின்படி நடக்கிறவன் எப்படி பண்ண எப்பவுமே ஆவிக்குரியர்களை சிந்திப்பான். இது கர்த்தருக்கு பிரியமா உண்டானதா, இது வசனப்படி இருக்குதா, இது நம்ம செய்யலாமா, இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா என்று ஒவ்வொரு நிதானிக்கிறவன் ஆவிக்குரியவன். அவன் தான் வந்து உண்மையான சீசனா இருப்பான். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2:12-16. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்கு உரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆவிக்குரியவன் எப்படி பண்ணா இருப்பான்? கிறிஸ்துவின் சிந்தையோட இருப்பான். அதான் பவுல் சொல்றாரு, நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறவில்லை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அதனால நாங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம ஆவிக்குரியவன் சொல்லி பவுல் சொல்றாரு. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால பேசாம பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்திக் கொடுங்கன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறான். ஏன்னா ஜென்ம சுபாவன மனுஷன் எப்படிப்பட்டவன்? தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாற்றாமன். ஆனா அவனுக்கு அது பைத்தியமாக தோன்றும் அவனுக்கு. ஏன்னா அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமே ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆனா ஆவிக்குரியன் எப்படிப்பட்டா இருப்பான்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவ சிந்தை உடையவன் தான் ஒரு சீஷன். ஏன்னா அவன் தான் ஆவிக்குரியவன். நிதானிப்பான், ஒவ்வொரு காலம் நிதானித்து ஆராய்ந்து தேவ ரகசியம் அறிந்து கொள்வான்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சீஷனுக்கு சில நேரங்கள்ல விசுவாச சோதனை இருக்கும். வாசிக்கலாம் 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியால சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அழிந்து போகிற பொன் என்று எழுதப்பட்டிருக்குது. ஒரு பொண்ணு கூட நிரந்தரமானதல்ல, அழிந்து போகிற பொன் அப்படின்னு எழுதப்படுது இல்லையா? அப்போ பொண்ணும் அழிந்து போவோம். அந்த அழிந்து போகிற பொண்ணு என்ன பண்றாங்க? அக்கினியெல்லாம் சோதிக்கப்படுது இல்லையா? சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு
அப்ப பொண்ணை விட அதிக விலையேறப்பட்டது எது? விசுவாசம். ஏன்னா இந்த விசுவாசம் தான் சோதிக்கப்பட வேண்டும். டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். ஒரு பொண்ணை புடமிட்டு சோதிக்கிறாங்க இல்லையா, அது பொண்ணாக விளங்க சோதிக்கப்பட்ட பின்பு. அதே போல விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். சோதிக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு எப்படி இருக்குமா? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த விசுவாச பரீட்சையில் நாம் வெற்றி பெற்றால் புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். இந்த விசுவாச சோதனை அவசியம். அப்ப ஒவ்வொரு உண்மையான சீசனுக்கு விசுவாச சோதனை உண்டு. எனக்கு சோதனையே வேண்டாப்பா, ஏதோ புதுமை என்று எண்ணாதிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லையா. விசுவாச பரீட்சை வரும்போது அதை பாட்டு வேதனையும் படக்கூடாது, புதுமை என்று எண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு நமக்கு அவசியம். விசுவாச சோதனை நமக்கு தேவை. வாசிக்கலாம், யாக்கோபு 1:2-3 வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமேன். ஆமேன். அதே போல இந்த சோதனை, விசுவாச சோதனை வர்றது நல்லதுதான். அப்ப நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்ன பண்ணுமா? பொறுமையை உண்டாக்கும். இந்த விசுவாசம் பரீட்சை நல்லது, அது தேவை. இதனால நமக்கு என்ன உண்டாகுமோ? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ விசுவாச சோதனை வந்தால் நம்ம அத்தனை பேருமே இடரல் அடையக்கூடாது, அதை சந்தோஷமாக எண்ண வேண்டும். ஏன்னா அந்த பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்துதான் நம்ம சந்தோஷப்பட வேண்டுமா. யோபு சொல்றான், வாசிக்கலாம். யோபு 23:10-12 வாசிக்கலாம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஆமென். யோபு சொல்றான், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின். அப்ப யோபுக்கு சோதனை இருந்தது. ஆனா இன்னைக்கு யோபு பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, யோபு போலவே எனக்கு நடக்குதுப்பா. யோபு கம்பேர் பண்ணி எனக்கும் யோபு போலே வந்தது. ஆனா அது யோபுன்ற தனி மனிதனுக்கு அந்த சோதனை வந்தது. எல்லோருமே யோபு போல அல்ல. ஆனா யோபுக்கு வந்த சோதனை பாருங்க, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ என் கால்கள் அவர் அடிகளை பின்பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அப்போ அவர் உதடின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று யோபு கூறுகிறான். அப்ப யோபுக்கு விசுவாச சோதனை இருந்தது, பரீட்சை இருந்தது, அதுல வெற்றி பெற்றான், பொன்னாக விளங்கினேன்னு சொல்லி யோபு சொல்றான் இல்லையா. அவன் கடைசியில பாருங்க, ஆரம்பத்துல அவன் சோதிக்கப்பட்டான், அவன் எல்லாத்தையும் இழந்து போறான். கடைசியில 2 மடங்கா அவன் திருப்பி கொள்கிறான். அப்போ இந்த விசுவாச சோதனை வருது. ஆனா எல்லாருக்குமே யோபு போல வருவதில்லை. ஆனா இன்னைக்கு போய் சொல்றாங்க, யோபு போல எனக்கு வந்து விட்டது. யோபுக்கு வந்தது ஒரு மனுஷன் மட்டும் தான். ஆனா எல்லாருக்குமே யோபு போல வரவில்லை. அவனுக்கு ஏற்ற விசுவாச சோதனை ஆண்டவர் கொடுப்பாரு. அவன் விசுவாசம் அளவுக்கு ஏற்ற கூட சோதிக்கப்படுது. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டேன்னு இயேசு சொல்றாரு இல்லையா. வாசிக்கலாம், யாக்கோபு 1:12 வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். ஒரு சீசனா இருக்கிறவனுக்கு விசுவாச சோதனை உண்டு. ஆனா அந்த சோதனை வெற்றி பெற்றா, சகித்தால், சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். அப்ப கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். எதை? ஜீவ கிரீடம். அதை பெற்றுக் கொள்வான் யாரு? சோதனை சகித்தால், உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடம் உண்டு. அப்போ அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்ம சோதனையே வேண்டாப்பா, நான் சுகபோகமா வாழ்ந்து இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வரையில் நான் நுழைஞ்சிட முடியும் பரலோகத்துல அப்படின்னு நினைக்கவே முடியாது. சோதனை வரும், அது சகிக்கணும். உத்தமன் என்று விளங்கின பின்புதான் நமக்கு ஜீவ கிரீடம் உண்டுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிகள் அடுத்தது, இந்த ரகசியங்கள், தேவனுடைய ரகசியங்களை எல்லாருக்குமே அறிந்து கொள்ள முடியாது. ஆனா யாருக்கு அறிவிக்கிறார்? வாசிக்கலாம், மார்க் 4:11. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. யாரப்பா சொல்றாரு? தம்முடைய சீஷர்களுக்கு தான் சொல்றாரு, உங்களுக்கு தான் அருளப்பட்டது. ஆனா புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவளால் உண்மைகளாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அவங்க அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. ஆனா உங்களுக்கு அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. யாருக்கு? பாலகரான உங்களுக்கு. அப்போ தேவனுடைய ரகசியம் இன்னைக்கு கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து வருகை எல்லாருமே அறிந்து கொள்ளவில்லை இல்லையா. இயேசு கிறிஸ்து வருகை முன்பாக என்னென்ன நடக்க வேண்டும், அந்த அடையாளங்கள், எந்த மாதம், எந்த காலகட்டம், என்னென்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும்,
தெல்லும் தெளிவுமாக அவருடைய கிருபினால் சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். யாருக்கு? பாலகரான சீசர்கள் மட்டும்தான். வாசிக்கலாம் மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா, பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகள் ஞானிகளுக்கும் கல்விகளுக்கும் மறைத்து. அப்ப தேவ ரகசியங்கள் யாருக்கு மறைக்கப்பட்டிருக்குது? ஞானி, கல்விமானு. இந்த உலகத்துல ஞானின்னு சொல்லுங்கெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. ஆனா யாருக்கு வெளிப்படுத்துறார்? பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். பாலகர் யார பாஷை? நம்முடைய சீஷர்களுக்கு தான். அப்ப ஒரு சீஷனுக்கு தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த சீஷர்கள் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க பார்க்கலாம். மத்தேயு 13:10-11. அப்போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென். பரலோகத்தின் அருள் என்பது தேவன் அருள் இல்லையா? அவர் அருளப்பட்டால் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போது சீசல் கேட்கறாங்க, ஏன் அவரோட உண்மையிலா பேசுறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு அவர் பிரதியுத்தரமா ஏசப்பா சொல்றாரு, பரலோகத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, அவளுக்கு அருளப்படவில்லை. ஏன்னா அவங்களோட நான் ஊமையிலா பேசுறேன், கண்ணு இருந்தும் காணாதபடிக்கு, இருதயத்துல உணராதபடிக்கு நான் ஊமையிலோட அவங்கள பேசுறேன். ஏன்னா அவங்க உணரவில்லை, கேட்கிறாங்க, உணரவில்லை. ஆனா உங்களுக்கும் அது அருளப்பட்டிருக்குன்னு ஏசப்பா சொல்றாரு. அப்ப தேவனோட ரகசியம் தம்முடைய சீசருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது முக்கியமானது, ஒரு சீசனுக்கான ஒரு வேலை என்ன? வாசிக்கலாம் மத்தேயு 28:18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அவங்களோட பேசும்போது சீசர்ல பார்த்து என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க தான் ஆண்டவர் சொல்றாரு. புறப்பட்டு போய் என்ன பண்ணுமா? சகல ஜாதிகள் என்ன பண்ணுமா? சீஷர் ஆக்கி. அப்போ ஒவ்வொரு சீஷனும் என்ன பண்ணமா? இன்னொருத்தனை சீஷனா மாத்தணும். டிசைபிள்ஸ் மேக்கிங் டிசைபிள்ஸ். அப்போ ஒரு சீசன் இன்னொரு சீசனா மாத்தணும். இதுதான் வேலை. நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணணும்? சகல ஜாதிகள் என்ன பண்ணுமா? சீஷர் ஆக்கி. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் என்றால் இயேசு. அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவருக்கு கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ ஒரு சீசனுடைய வேலை என்ன? உபதேசம் பண்ண வேண்டும். புறப்பட்டு போய் சீசன் வரிக்க வேண்டும். சீசனா மாத்தணும் அதனை. இதுதான் அவன் கொடுக்கப்பட்ட வேலை. அப்போ ஒரு சீசன் இன்னொரு சீசனா மாத்தணும். இதுதான் வேலை. அடுத்தது வாசிக்கலாம். கலாத்தியர் 1:10 வாசிக்கலாம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யார்? ஊழியக்காரன் என்று ஒரு தனி மனிதனை பத்தி சொல்லவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அதாவது சீஷர் மறிக்கிறார்கள், அத்தனை பேர் ஊழியக்காரன் தான். ஒரு தனி மனிதனை பத்தி ஊழியக்காரன் சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு சீஷனும் ஊழியக்காரனா இருக்கிறான். அப்போ இப்போது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பாக்குறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறனா இருந்தா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அப்ப மனுஷனை திருப்திப்படுத்த பாக்குறான், மனுஷனுக்கு ஏற்றபடி பேசுகிறவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரனே கிடையாது. அதான் பவுல் சொல்றான், நான் மனுஷனையா தேவனை யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனைய பிரியப்படுத்த பாக்குறேன். நான் மனுஷரை திருப்திப்படுத்த மாட்டேன், பிரியப்படுத்த மாட்டேன். ஏன்னா நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினா இருந்தானாக்கா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஊழியக்காரன் உண்மையான சீசன் வந்து மனுஷனை திருப்திப்படுத்த பார்க்க மாட்டான், அவனை தேவனை மட்டுமே திருப்திப்படுத்த பார்க்குவான். வாசிகள 1 தெசலோனிக்கர் 2:4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். ஆமென். உண்மையான சீசன் தேவனுக்கு பிரியமாகவே பேசுவான். பவுல் சொல்றான், சுவிசேஷத்தை எங்களுக்கு ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷனுக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். அப்போ உண்மையான சீசனா இருக்கிறவன் மனுஷனுக்கு பிரியமா பேச மாட்டான். நம்முடைய இருதயங்களை சோதிக்க தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுவான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ உண்மையான சீசன் எப்படி பண்ணா இருப்பான்?
மனுஷனை திருப்திப்படுத்த பார்க்க மாட்டான், அவனு தேவனை திருப்திப்படுத்தவே பிரியப்படுத்தவே பார்க்குவான்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் கடைசி வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6-8. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஆமென். மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புவதாக பார்வைக்கு ஊழியம் செய்யாம, பார்வைக்கு ஒருபோதும் ஊழியம் செய்யக்கூடாது. ஏன்னா கிறிஸ்துவ ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்ப நாம உண்மையான இயேசுக்கு பிள்ளைகளா இருக்கிறோமா, சீசலா இருக்கிறோமா, சீசர்களா? அப்ப பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவ ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்ப அவள் சித்தத்தின்படிதான் நாம செய்ய வேண்டும். அடிமையானா சரி, சுயதனம் உள்ளவனாலும் சரி, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரின் பலனை அடைவோம் என்று அறிந்து. அப்ப இன்னைக்கு தீமை செய்யறோமா நன்மை செய்யறோமா, அதை கேட்ட பலனை அடைவோம் இல்லையா? நன்மை செய்தால் அதை கேட்ட பலனை அடைவோம் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், மனுஷனை திருப்திப்படுத்தணும் சொல்லி மனுஷருக்கென்று செய்யாம கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அவன் தான் உண்மையான ஊழியக்காரனா இருப்பான். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம், உண்மையான சீஷன் யார்? எல்லோருமே சீஷர்களா? அல்ல. நான் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், வீட்டு சபையில இறைந்து விட்டேன், தசமாம் கொடுப்பதில்லை, இதெல்லாம் இருக்கு. ஆனா சீஷனா மாறி விட்டானா? இல்ல. அவன் என்ன செய்யணும்? முதல்ல தேவனுடைய உபதேசம் நிலைத்திருக்க வேண்டும். அவன் தான் சீஷனா இருப்பான். என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனை கை கொள்ளுங்கள். அப்ப இயேசுடைய கற்பனை கை கொள்றான்னா உண்மையான சீஷன். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும், அவன் தான் சீஷன். அநேக கனிகள் உண்டு, நற்கரை, அதே போல உதரின் கனி என்று இருக்கிறது. அப்ப கனி கொடுக்கலாம். என்ன பண்றாராம்? ஆண்டவர் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் சொல்லி எச்சரிக்கிறார். அப்ப உண்மையான சீசனுக்கான அழைப்பு உண்டு. அவன் உபதேசம் பண்ண வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். அதே போல அவன் அவனுக்குள்ள சுயம் சாக வேண்டும். அவனுக்குள்ள இந்த சுயம் அவன் தேவனுக்கென்று அவன் என்ன பண்ணுமா? உபத்திரப்பட வேண்டும். உபத்திரம் படுறது நல்லதுதான், சஃபரிங்ஸ். அதே போல தேவனுடைய சித்தத்தின்படி அறிந்து அதன்படி செய்கிறவன் தான் உண்மையான சீசனா இருப்பான் என்று பார்த்தோம். அவனுக்கு விசுவாச சோதனை உண்டு, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுவான். அதே போல அவன் இன்னொரு சீசனா மாத்துவான், டிசைபிள் மேக்கிங் டிசைபிள்ஸ். அவன் கர்த்தரை மட்டும் திருப்திப்படுத்துவான். அதே போல உண்மையான ஊழியக்காரனும் இருப்பான் என்று இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.